அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர்வரும் ரமலான் மாதம் எங்களுடைய ஆரோக்கியம் பற்றிய சில விடயங்களை கருத்தில் கொண்டு நோன்பை நோற்றால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வைத்தியன் என்ற அடிப்படையிலே நாங்கள் வைத்தியசாலையில் காணுகின்ற காட்சிகள் மிக வேதனையானது. மிக இளவயது மரணங்கள், இளவயது டயபெட்டிக், பிரஷர், ஸ்ட்ரோக், இது போல பல பாரதூரமான வியாதிகளால் மிக இளவயதில் 42, 35, 50 போன்ற வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் சகோதரிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வைத்தியசாலைகளில் தினசரி ஒரு 2 அல்லது 3 கால்களை வெட்டுவதென்பது அன்றாட நடவடிக்கையாக மாறிவிட்டது. கிட்னி ஃபெயிலியர் என்பது மிக பொதுவாக மாறிவிட்டது. ஹார்ட் அட்டாக், அதுபோல பக்கவாதம் என்பது ஒரு சாதாரண விடயம் போல பார்க்கப்படுகிறது. கேன்சர் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அண்மையிலே மட்டக்களப்பிலே கேன்சர் வார்டிலே வேலை செய்யக்கூடிய ஒரு டாக்டர் சொன்னார், மார்பக புற்றுநோய் பற்றி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு 20 பேஷண்ட் வருவது சராசரியாகிவிட்டது. ஆபரேஷன்கள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. எப்படி இதனை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, எப்படி இதிலிருந்து பாதுகாப்பது என்பது ஒரு பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. பல பில்லியன் ரூபாய்கள் அரசாங்கம் செலவழிக்கின்றது. நாங்களும் சுகாதாரத்திலே அக்கறையோடு இருக்கிறோம் என்ற பெயரில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து மருந்தெடுக்கிறோம். ஸ்கேன், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ என்று பல பரீட்சைகளை மேற்கொள்கிறோம். இவையெல்லாம் எங்களுடைய நோயை காட்டுகின்றன. வைத்தியர்கள் நூற்றுக்கணக்கான மாத்திரைகளை எங்களுக்கு எழுதி தருகிறார்கள். காலம் காலமாக நாங்கள் அந்த மாத்திரைகளை பாவிக்கிறோம். ஆனால் நோய் குறைந்திருக்கிறதா என்றால் இல்லை. நோய் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இளவயது மரணங்கள் சராசரியாக எங்களுடைய காதுக்கு தினம்தோறும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவை பற்றி சமூக அக்கறையோடு யோசிக்கக்கூடிய ஒருவருக்கு மிக வேதனை தான் மிச்சமாக இருக்கும். என்றால் ஒரு 40-45 வயதை உடைய ஒருவர் இப்படி பாரதூரமான நோய்க்கு ஆளாகின்ற பொழுது அல்லது அவர் இறந்து விடுகின்ற பொழுது, அந்த குடும்பத்திலே ஒரு 3 பிள்ளை இருந்தால் ஒரு 3வது பிள்ளைக்கு 5-6 வயது இருக்கும். அந்த குடும்பத்தின் நிலைமை, அந்த குழந்தைகள் அனாதரவாக விடப்படுகின்ற சூழல் என்பது மிக பாரிய சமூக பொறுப்பாக மாறிவிடுகிறது. எனவே இவை பற்றி ஆக குறைந்தது சில காலங்களில், சில பொழுதுகளில் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் எந்த மாற்றமும் நிகழ்வதாக இல்லை. அதற்கான எந்த விதமான தீவிரமான நடவடிக்கைகளை பொதுவாகவும் சரி, தனி ஆளாகவும் சரி, நாங்கள் மிக சீரியஸாக எடுத்துக்கொள்வதாக இல்லை. ஒரு மரணம் என்பது அல்லது ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு கைகால் கலட்டுவது என்பது அவருக்கு வரும், இவருக்கு வரும், ஆனால் எனக்கு வராது என்ற எண்ணத்தில் தான் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த டயபெட்டிக் நோயாளிகளை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அம்முடுவதை சாப்பிடுவது, வேண்டிய அளவுக்கு சாப்பிடுவது, 2 குளிசை போட்டா சரி, 3 குளிசை போட்டா சரி என்று இருக்க. நான் 2000ஆம் ஆண்டுகளில் பல்கலைக்கழகத்திலே ஃபைனல் இயர் இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் நோயாளியை பார்த்த ஞாபகம் கிடையாது. ஆனால் இன்று பக்கத்து வீட்டிலே ஒரு கிட்னி ஃபெயிலியர் நோயாளி, எதிர்த்த வீட்டிலே ஒரு கேன்சர் நோயாளி, குடும்பத்துக்குள்ளே 2 சீனி வியாதி நோயாளிகள், 4 ஹார்ட் அட்டாக் என்று ஒரு சொத்துக்களை சொல்வது போல நோயாளிகள் பெருகி கொண்டிருக்கு. இவற்றுக்கெல்லாம் மிக அடிப்படையான காரணமாக பல விடயங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கியமான விடயம் ஒன்று, எங்களுடைய மோசமான உணவு பழக்கம். உடலுக்கான அந்த தசைகள் கேட்கின்ற அளவான எந்த செயற்பாடுகளும் பயிற்சிகளும் கிடையாது. அதுபோல அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ், எல்லாவற்றையும் தாண்டி ஒழுங்கற்ற தூக்கம். இப்படி எங்களுடைய வாழ்க்கை முறை, இதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று தெரியாத ஓட்டம் எங்களை
பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்குள்ளே தள்ளியிருக்கிறது. நாங்கள் சேர்த்த சொத்துக்கள், வாகனங்கள், நிலபுலங்கள், குழந்தை குட்டிகள் எல்லாம் அப்படியே இருக்க நாங்கள் மட்டும் ஒன்று உலகை விட்டு சென்று விடுகிறோம், அல்லது நோயாளியாக குடும்பத்தாலேயே ஒரு ஒதுக்குப்புறத்திலே வைக்கப்படுகிறோம். இப்படியான ஒரு சூழல் மிக இலகுவாக நாங்கள் எல்லாம் இறைவனின் நாட்டம் என்று கடந்து செல்கிறோம். மனிதனின் கரங்கள் தேடிய வினைகளால் கடலிலும் கரையிலும் குழப்பம் மிகுந்து விட்டது என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. இது எங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் இந்த குழப்பங்கள் இருக்கின்றன. அதிகரித்த சீனி பாவனை, அதிகரித்த கோதுமை மா பாவனை, அதுபோல இந்த ரிஃபைன்ட் ஆயில் கூடிய இந்த எண்ணெய் பாவனை, நடுநிசி உணவுகள், தூக்கமற்ற இரவுகள் எங்களை வாட்டி வதைக்கக்கூடிய சூழலில் எல்லோரும் இது பற்றி பேசுகிறார்கள். நான் சொல்லக்கூடிய ஏழையின் வீடாக இருந்தாலும், பணக்காரன் வீடாக இருந்தாலும், பொதுச்சபையாக இருந்தாலும், பள்ளிகளாக இருந்தாலும் எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனால் இதற்கு என்ன தீர்வு என்றால் யாரிடமும் தீர்வு கிடையாது. எனவே சமூகமாக ஒரு தீர்வை நோக்கி ஓடுவது என்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நாமாக தனியனாக எங்களுடைய விடயங்களையாவது மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருந்தால் அது மிகப்பெரிய பயனுள்ள விடயமாக இருக்கும். எனவேதான் எதிரும் காலங்களிலே நாங்கள் இன்னும் ஒரு சில வீடியோக்களை வெளியிட விரும்பினாலும் அதன் ஒரு ஆரம்பமாக இன்று உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல விரும்புகிறோம். எந்த விடயத்துக்கும் ஒரு ஆரம்பம், ஒரு தொடக்கம் தேவை. பலர் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இவற்றை எல்லாம் செய்வேன் என்று ஒரு ரெசல்யூஷனை, ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பீர்கள். இன்று பிப்ரவரி நடுப்பகுதி, இன்னும் நாங்கள் அதனை தொடங்கவில்லை. எங்களுக்கு தொடங்குவதற்கு ஏதோ ஒரு குறை, சாட்டுப்போக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை அழகாக ஒழுங்கமைத்த இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த வழியில், அல் குர்ஆன் சொல்லி தந்த நெறிகளில் எங்களுக்கு கடமையாக விதித்த விடயங்களை எந்த பிரச்சனைகளையும் சகித்து கொண்டு நாங்கள் செய்கிறோம். எப்படியாவது 5 நேரம் தொழுகிறோம், அதிகாலையிலே சுபஹ்க்கு பலர் எழும்புகிறோம், தொழுகிறோம். அதுபோல எத்தனை பிஸியாக இருந்தாலும் ரமலான் வந்ததும் நாங்கள் நோன்பு நோக்கிறோம். எனவே இன்னும் ஒரு சில தினங்களில் ரமலான் எங்களை சந்திக்க இருக்கிறது. எனவே ரமலானுடைய சிந்தனையாக சரி, நாங்கள் ஒரு சில விடயத்தை பேச வேண்டும். எனக்கு பல அழைப்புகள் வந்திருக்கின்றன. எல்லாம் ரமலானுடைய ஆன்மீக பெருமானம், ரமலானுடைய சிறப்பு, ரமலானில் குர்ஆனை மனனம் செய்வது, ஓதுவது போன்ற விடயங்கள் பல வந்திருக்கின்றன. எனவே என்னுடைய ஒரு சமூக பொறுப்பாக ஏன் ஆரோக்கியம் பற்றியும் நான் பேசக்கூடாது என்ற ஒரு முயற்சியாக இந்த வீடியோவிலே உங்களை சந்திக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பல்வேறுபட்ட தனிப்பட்ட நிறுவன ரீதியான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டாலும் ரமலான் என்பது ஒரு மனிதனை, அவனுடைய ஆன்மாவை அவன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அவனுடைய நஃப்ஸை அவனுடைய அறிவினாலும் ஆன்மீக பலத்தாலும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு சிறந்த மாதம் என்பதால் இந்த மாதத்திலே எங்களுடைய ஆரோக்கியம் பற்றியும் நாங்கள் நிச்சயமாக கவனத்தில் எடுத்து செயற்பட வேண்டும். ரமலான் வந்தால் உடல் இளைக்க வேண்டும், ஆரோக்கியம் பெருக வேண்டும், அதிக செலவுகள் குறைய வேண்டும், சிறந்த ஒழுங்குமுறையான வாழ்க்கை அமைய வேண்டும். நான் சொன்ன எதுவுமே எங்களுடைய ரமலானில் நடப்பதில்லை. மாற்றமாக மறுதலையாக நடப்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். எனவே இந்த ரமலானாவது இன்ஷா அல்லாஹ் சில தீர்மானங்களை, ரெசல்யூஷன்களை கொண்டு வருவோம். அதன்படி நடக்க முயற்சி செய்வோம் என்ற அடிப்படையில் தான் உங்களோடு சில விடயங்களை பேச விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம் வருகின்ற பொழுது எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் பகல் நேர உணவு இல்லாவிட்டாலும் வளமையை விட அது அப்படியே இரவுக்கு ஷிஃப்ட் ஆகிறது. நைட் ஷிஃப்ட் உணவு பழக்கமாக மாறுகிறது. ஆனால் வளமையை விட அதிகமான உணவுகளை நாங்கள் எடுக்கிறோம். அது கூட கலோரி கூடிய, இனிப்பு கூடிய, எண்ணெய் கூடிய உணவுகளை அதிகமாக எடுக்கிறோம். அதற்கு அடிப்படை காரணம், நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்ற ஒரு சாட்டு, தொழ வேண்டும், நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்று பல விடயங்கள். அதுபோல
சந்தையிலே ரமலான் வந்து விட்டால் வந்து குவியக்கூடிய கண்களை, நம்முடைய மனதை, நம்முடைய நப்சை, நம்முடைய நபிசு ஹம்மாராவை இழுக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான உணவுகள் கண்ணுக்கு முன்னால் பரப்பப்பட்டு வியாபாரம் களை கட்டுவது எங்களுக்கு தெரியும். எனவே இவ்வாறான ஒரு சூழலில் தான் எங்களுடைய ஆன்மீக பலத்தால் நாங்கள் எங்களுடைய உணவு கட்டுப்பாட்டை செய்ய வேண்டியிருக்கிறது. அதில் குறிப்பாக இன்று நாங்கள் ஏன் இந்த ரமலான் மாதத்தை ஒரு உடல் எடையை குறைக்கின்ற, ஆரோக்கியத்தை கூட்டுகின்ற ஒரு மாதமாக மாற்றக்கூடாது, அந்த முயற்சியை செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அண்மையிலே ஒரு இடத்திலே சென்ற பொழுது ஒரு விடயத்தை ஒரு இமாம் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார். எனக்கு அது மிக மனதுக்கு ரொம்ப டச்சிங் ஆன பாயிண்டாக இருந்தது. அவர் சொன்னார், அல்லாவிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பல துஆக்களை கேட்டுவிட்டு அல்லாவிடம் ஒரு விடயத்தை, அவருடைய அறிவு நுணுக்கத்தால் ஒரு விடயத்தை அல்லாவிடம் கேட்டார். யா ரப், நீ இருக்கக்கூடிய இடத்தில் நானும், நான் இருக்கக்கூடிய இடத்தில் நீயும், அதாவது நான் ரப்பாகவும் நீ அடியானாகவும் இருந்தால் என்னிடம் எதனை கேட்பாய் என்று கேட்டாராம். மிக நுணுக்கமாக, மிக மிக தந்திரோபாயமான கேள்வி. அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையில் அவரிடம் சொன்னால், நான் ஆரோக்கியத்தை கேட்பேன். எனவே இதை விட ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கு தெரியும். காலங்காலமாக சொல்லப்படுகிறது. ஒரு பல்வலி வந்தால் எங்களுடைய இன்பங்கள் எல்லாம் பறந்துவிடும். ஒரு பக்கவாதம் வந்தால் எங்களுடைய வாழ்வு, நாங்கள் வாங்கி வைத்திருக்கிற படாடோபமான வாகனங்கள் பயனற்றதாக மாறிவிடும். எங்களால் அதை செலுத்த முடியாது, ரசிக்க முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானை ஏன் நாங்கள் ஒரு சிறந்த உணவு பயிற்சிக்குரிய, உடல் ஆரோக்கியத்துக்குரிய மாதமாக மாற்றக்கூடாது? ஏனென்றால் அண்மையிலே வாசித்த ஒரு கட்டுரையிலே சொல்கிறார்கள், அதிகளவான சீனி, அதிகளவான கோதுமை மா பண்டங்கள், அதுபோல ரிஃபைன்டு ஆயில் எனப்படுகின்ற நாங்கள் பாவிக்கின்ற எத்தனையோ பேர்களிலே வரக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது என்னொன்னுமோ பேர்ல வெஜிடபிள் ஆயில் என்றெல்லாம் வருகிறது. இவையெல்லாம் ஆர்டிபிஷியலாக துவக்கப்பட்ட ஆயில்கள். இவை மூன்றும் தான் மனிதர்களுக்கு அத்தனை நோய்களுக்கும், குறிப்பாக கேன்சருக்கும் சீனி வியாதியை அதிகரிப்பதற்கும் மிக பிரதானமான காரணமாக இருக்கிறது. இந்த கோதுமை மா விநியோகிக்கக்கூடிய ஒரு அன்புக்குரிய சகோதரர்கள், என்னுடைய நண்பர், அவரோடு பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார், 2016ஆம் ஆண்டு வாக்கில் நான் இந்த மட்டக்களப்புக்கு கோதுமை மாய் சப்ளை பண்ணுற பொழுது 30 டன் நான் சப்ளை பண்ணுவேன். கிட்டத்தட்ட 30 டன் என்றால் 30,000 கிலோ சப்ளை பண்ணுவேன். 2025ஆம் ஆண்டு நான் 300 டன் சப்ளை பண்ணியும் போதாமல் இருக்கு. அதாவது 3 லட்சம் கிலோ கோதுமை மா சப்ளை பண்ணுகிறேன் என்று சொன்னார். எனவே இந்த கோதுமை மா பாவனை எப்படி உயர்ந்திருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அதுபோல சீனியை பாவிப்பதில் ஒரு தீவிரம் காட்டப்படுகிறது. டீயா இருந்தாலும், வட்டலப்பமா இருந்தாலும், எதா இருந்தாலும் ஸ்வீட், டாப் ஸ்வீட், மரத்து போன நாக்குகளுக்கு கொடுக்கிற ஒரு ஸ்வீட்னஸாக சீனியை பார்க்கிறோம். எனவே இவை ஒரு ஆரோக்கியத்தின் மிக கேடான விடயங்கள். அதுபோல அதிகரித்த கார்போஹைட்ரேட் பாவனை. கார்போஹைட்ரேட் என்பது அரிசி, கிழங்கு வகைகள், மாப்பொருட்கள் போன்றவற்றில் அதிகமாக காணப்படுவது உங்களுக்கு தெரியும். மனிதனுக்கு தேவையான முக்கியமான நியூட்ரிஷன்கள் இருக்கின்றன. 6 விடயங்கள்: கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், மினரல்ஸ், விட்டமின்ஸ் ஆகிய 5 பதார்த்தங்களோடு நீர். இந்த 6 விடயங்களும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான அடிப்படை. அது குறிப்பிட்ட அளவில் எடுக்கப்படவில்லை என்றால் எங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஆனால் பொதுவாக இந்த நியூட்ரிஷன் பற்றிய அறிவு பாடசாலைகளிலும் சரி, பல்கலைக்கழகங்களிலும் சரி சரியாக போதிக்கப்படுவதில்லை. ஏன் வைத்தியர்களுக்கு கூட தெரியாது. நான் பலரிடம் கேட்பதுண்டு, நீங்கள் 80 கிலோவாக இருந்தால் எத்தனை கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது. ஒரு மனிதனுடைய எடை 80 கிலோ என்றால் அவர் 80 கிராம் புரோட்டீன் எடுக்க வேண்டும். சாதாரண அன்றாட செயற்பாடுகளுக்கு. அவர் உடலை, தசையை ஏற்றுவதாக இருந்தால் அதன் 2 மடங்காக வேண்டும். கொஞ்சம் வேகமாக இயங்கக்கூடியவர்களாக இருந்தால் அது 1.2% பெருக்க வேண்டும். 80 கிலோ உள்ள ஒருவர் மினிமம் 80 கிராம் புரோட்டீன் எடுக்க வேண்டும். புரோட்டீன் எதிலே இருக்கிறது என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும், மாமிச உணவுகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், மீன்கள் எல்லாவற்றிலும் இருக்கிறது. முட்டை, பால், இதிலெல்லாம் இருக்கிறது.
ஒரு முட்டையில எத்தனை கிராம் புரோட்டீன் இருக்கும் என்றால் சாதாரண முட்டையிலே ஒரு 6 அல்லது 7 கிராம் புரோட்டீன் இருக்கும். ஒரு கிலோ மாட்டிறைச்சி எடுத்தால் ஒரு 27 கிராம் 28 கிராம் புரோட்டீன் இருக்கும். ஒரு 100 கிராம் மாட்டிறைச்சி எடுத்தால் அதுபோல 100 கிராம் சிக்கனை எடுத்தால் அதிலே ஒரு 28 கிராம் புரோட்டீன் இருக்கும். 100 கிராம் மீனை எடுத்தால் அதில் ஒரு 25 அல்லது 30 கிராம் புரோட்டீன் இருக்கும். மீன் எண்ணெய் நல்ல விடை. எனவே இவ்வாறு இந்த புரோட்டீனை அளந்து தினசரி எடுக்காவிட்டால் எங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் அன்றன்று இறக்கும். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் நேற்று இருந்த தோல் அல்ல இன்றைக்கு இருப்பது. தேய்ச்சி அனுப்பிவிட்டால் புது தோல் வரும். அது புரோட்டீன் வேண்டும். குடல்லே நாங்கள் தினசரி கழிக்கின்ற எல்லா விடயங்கள் அதுக்குள்ளே அந்த செல்லை உருவாக்க புரோட்டீன் வேண்டும். புரோட்டீன் என்பது சொல்லி குறிப்பிட்டது போல எங்களுடைய தினசரி உடலிலே அழிந்து அகற்றப்படுகின்ற கலங்களை, தசையை, எலும்பை எல்லாவற்றையும் உருவாக்குகின்ற, ஹோமோன்களை உருவாக்குகின்ற ஒரு அடிப்படை பதார்த்தம். எனவே அது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு அடல்ட்டுக்கு வளர்ந்தவருக்கு எவ்வளவு தேவையோ அது அந்த உடலிலே சேர வேண்டும். அதற்கான அளவை நாங்கள் எடுக்க வேண்டும். குறிப்பிட்டது போல 80 கிலோ மனிதராக இருந்தால் 80 கிராம் புரோட்டீன், 60 கிலோ மனிதராக இருந்தால் 60 கிராம் புரோட்டீன் எடுக்க வேண்டும். அது எதிலே எத்தனை கிராம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். கட்டாயமாக அது ஒரு பயனுள்ள அறிவு, இல்மன் நாஃபியா. எனவே அந்த புரோட்டீனை எடுப்பதற்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முட்டையிலே 6 கிராம், இறைச்சியிலே மாட்டிறைச்சியாக இருந்தால் ஒரு 25 28 கிராம், சிக்கனாக இருந்தால் தோல் நீக்கிய சிக்கனாக இருந்தால் தசையில் மட்டும் 27 30 கிராம், மீனாக இருந்தால் 28 30 கிராம் போன்ற அளவுக்கு புரோட்டீன் இருக்கிறது. பாசிப்பயிறு, சோளம், தானியங்கள், பருப்பு வகைகள் எல்லாவற்றிலும் புரோட்டீன் இருக்கிறது. எனவே இந்த புரோட்டீன் அன்றாடம் போதிய அளவு எடுக்கப்படாமல் இருப்பது ஒரு பாரிய பிரச்சனை. ஏனென்றால் புரோட்டீன் உணவுகள் நமக்கு பிடித்த இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தற்கிரியம் புரோட்டீன் உணவுகள் விலை கூட. எனவே அடிப்படை உணவுகளுக்கான வசதிகளை நாங்கள் உணவு என்றால் வயிற்றை நிரப்புவது என்ற ஒரு கன்செப்டிலே சின்ன காலத்திலிருந்து வளர்க்கப்பட்டிருக்கிறோம். எனவே வெறும் சோறும் சம்பலும் பானும் பருப்பும் என்ற மென்டாலிட்டியோடு இருப்பதால் எங்களுடைய நியூட்ரிஷன் தொடர்ந்து சேலஞ்ச் ஆகிறது. இதை தொடர்ந்துதான் நோய்கள் உருவாகின்றன. இது ஒரு பாரிய பிரச்சனை. எனவே இதை பற்றி பொருளாதார நிபுணர்கள், அரசாங்கம் யோசிக்க வேண்டும். இருந்தாலும் நாங்கள் இதனை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த புரோட்டீனை அதிக அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். கார்போஹைட்ரேட் சக்திக்கு தேவையானது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 2500 கிலோ கலோரி சக்தி தேவை. நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சாதாரண துண்டு கேக்கிலே கிட்டத்தட்ட 300-350 கிலோ கலோரி சக்திகள் இருக்கும். எனவே அந்த அளவு ஒரு துண்டு அல்லது ஒரு 2 பராட்டா அந்த எனர்ஜியை வழங்கும். இவையெல்லாம் மாப்பொருட்கள் என்பது மிக இலகுவாக சமைக்கக்கூடியது. அதுவும் பொலிஷ் பண்ண ரைஸ், நாங்கள் இப்பொழுது இருக்கிற அந்த பொலிஷ்ட் வீட் ஃபிளா, கோதுமை, அது போல மைதாமா என்று சொல்வார். அது போல பல்வகையான எல்லாத்தையும் பொலிஷ் பண்ணி நாங்கள் பாவிப்பதால் அது மிக விரைவாக எங்களுடைய இறைப்பையிலே சமிபாடு அடையுது. நீங்கள் ஒரு பராட்டாவை அல்லது ஒரு மரவள்ளி கிழங்கு துண்டை மிச்ச நேரம் சப்பினீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு இனிப்பு விளங்கும். அந்த இனிப்பு சமிபாடு ஆரம்பித்து விட்டது என்று விளங்கும். எனவே அது வயிற்றுக்குள்ளே இறங்கி ஒரு அரை மணி காலத்துக்குள்ளே சமிபாடு அடைய தொடங்கிவிடும். அந்த குளுக்கோஸ் இரத்தத்திலே கலக்கும். எனவே இந்த குளுக்கோஸை எங்களுடைய உடல் கலங்களுக்குள்ளே எடுத்து செல்கின்ற ஒரு பதார்த்தம் தான் இன்சுலின். அது ஒரு கேட் வாட்சர் கீப்பர் மாதிரி, கேட்டை திறந்து விடுறால் மாதிரி எங்களுடைய கலங்களுக்குள்ளே அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கதவு இருக்கிறது. அதாவது புரோட்டான் பம்ப், அதை திறந்து விடுகிற வேலையை இந்த இன்சுலின் செய்யும். ரிசெப்டோஸ் என்று சொல்வார்கள். அப்ப இதை திறந்து விடக்குள்ள அந்த குளுக்கோஸ் ரத்தத்துக்குள்ள போய் அது எனர்ஜியா மாதிரி ஒர்க் பண்ணும். ஆனால் இன்சுலின் எங்களுக்கு சுரந்து குறிப்பிட்ட ஒரு அளவு வருகின்ற பொழுது அப்படியே அந்த இரத்தத்திலிருந்து அதை இறங்குவதற்கு ஒரு 4 மணி காலம் டைம் தேவைப்படும். நாங்கள் கொஞ்சம் தோத்தை சாப்பிட்டு விட்டு குளுக்கோஸை ஏற்றின உடனே இன்சுலின் சுரந்து விடும். அது உடனே சமிபாடு. ஆனால் இன்சுலின் இரத்தத்திலே இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது எங்களுக்கு ஒரு கிராவிங் என்று சொல்வார், ஒரு பசி உணவை தூண்டிக்கொண்டே இருக்கும்.
சாப்பிட்ட உடனே பசிக்கிறேன்னு சொல்லுவார், திண்டா பசிக்கிறேங்கிற பிரச்சனை. எனவே இப்படி நமக்கு அதிக கார்போஹைட்ரேட்டை நாங்கள் எடுப்பதன் காரணமாக சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துல ஒரு பசி, அப்போ ஒரு டீ தேவைப்படுது, இல்லை ஒரு ஸ்நாக் தேவைப்படுது, இல்லாட்டி ஒரு பைட்ஸ் தேவைப்படுது, நாங்கள் அதை சாப்பிட்றோம். அப்ப இன்சுலின் என்ன செய்யும்? இது சமைக்க இன்சுலின் மட்டம் ரத்தத்திலே இருந்து கொண்டு இருப்பதன் காரணமாக எங்களுடைய உடல் கலன்கள் இருக்கிற அந்த இன்சுலினை எந்த கதவை திறந்து விடுகிற வேலை, அந்த கேட் கீப்பர் வேலையை செய்கிறதோ அந்த இடத்திலே இந்த இன்சுலினுக்கு அந்த செல்கள், அந்த ரிசெப்டர்ஸ் எங்கக்கூடிய வாங்கிகள் மறத்துவிடும். மறத்தால் இதைத்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் என்று சொல்கிறார்கள். அதனால் தான் டயபெட்டிக் வருவதாக சொல்கிறார்கள். எனவே பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சீனி சாப்பிடுவதால் சீனி வராது, ஆனால் சீனி வந்தால் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் மித், சில மூட நம்பிக்கைகள். ஏனென்றால் எங்கள் உடலிலே எப்பொழுதும் கார்போஹைட்ரேட் அளவு கூட இருக்கின்ற பொழுது இன்சுலின் இருந்து கொண்டே இருக்கும். நாங்கள் இடையிலே விட்டு 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 ஸ்நாக்கும் அதுவும் எப்போதுமே அசை போட்டு கொண்டிருந்தால், வாய்க்கு ஓய்வு கொடுக்காமல் இருந்தால் இன்சுலின் நின்று கொண்டே இருக்கும். அந்த நிற்பதன் காரணமாக இந்த செல்களிலே இருக்கிற ரிசெப்டர்ஸ், அந்த வாங்கிகள் மரத்து போய் இன்சுலின் ரத்தத்தில் எவ்வளவு இருந்தாலும் அது செயற்பாட்டை கொடுக்காது. அதன் காரணமாகத்தான் இந்த ரிசெப்டர்களை துறந்து விடுகிற வேலையை அல்லது அதிகமாக இந்த ரிசெப்டர்களை உருவாக்குற வேலையைத்தான் இந்த நாங்கள் இருக்கிற குளிசைகள், மாத்திரைகள் செய்கின்றன. அதுவும் போதாமல் இப்பொழுது இன்சுலினையும் நாங்கள் அதிகமாக கொடுக்கிறோம். எனவே இந்த குளிசைகள் எடுப்பதாலோ அல்லது இன்சுலின் போடுவதாலோ நாங்கள் இதுவரை கேள்விப்பட்டதில்லை எனக்கு சீனி வருத்தம் இருந்தது, ஆனால் இப்போது சுகமாகிவிட்டது என்று கேள்விப்படுவதில்லை. கூடி கூடி போய் அண்மையிலே நான் மிக வேதனைப்பட்ட ஒரு விடயம், ஒரு 33 வயது இளம் பெண்ணுக்கு அவருடைய காலை முழங்கால் கலட்டுகின்ற பொழுது நான் மிக மன வருத்தப்பட்டேன். ஒரு 3 பிள்ளையின் தாய், சின்ன பிள்ளை, ஒரு 3 வயது தான் இருக்கும். எப்படி இந்த தாய் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறார். அவருடைய உடல் சூம்பி பல்வேறுபட்ட பிரச்சனைகளோடு இருந்தார். நடக்க முடியாது, காலையும் கலட்டி ஆயிட்டு, இப்படி இது நாங்க அல்லாஹ் நாடிட்டான் என்று சொல்லி கலந்து செல்ல முடியுமா என்றால் அது பெரிய பிரச்சனையான கேள்விக்குரிய விஷயம். எனவே அன்புக்குரிய வாடிக்கையாளர்களே, இந்த காணொலியை பார்த்துக்கக்கூடிய சகோதரர்களே, இந்த ரமலானை மிக சிறப்பாக பயன்படுத்த முடியும். உணவு பழக்க வழக்கங்களை ஒட்டுமொத்தமாக மாற்றுவதற்கு அதற்கான அடிப்படை அறிவை நாங்கள் கற்றுத்தர விரும்புகிறோம். மிக சிம்பிள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கின்ற பொழுது கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னா நஸல்னா இல்மன் நாஃபியா வ நஊது பிக இல்மன் லா யன்ஃபா. யா அல்லாஹ், பயனுள்ள கல்வியை கற்றுத்தா. நாங்கள் மார்க்க கல்வி, உலக கல்வி என்றெல்லாம் பிரித்து மார்க்கம் ஒரு இடமும் எங்களுக்கு சொல்லித்தர. பயனுள்ள கல்வி, இம்மையிலும் மறுமையிலும் என்னுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ள கல்வியை கற்றுத்தா என்கின்ற ஒரு அடிப்படை. எனவே நாங்கள் எதை சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடாது, எது நோயை உருவாக்கும், எது நோயை உருவாக்காது, எந்த அளவில் சாப்பிட வேண்டும், எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும், என்ன உணவிலே என்ன இருக்கின்றங்கின்ற அந்த விஞ்ஞான விடயங்களை கற்றுக்கொள்வது இல்மன் நாஃபியா. அதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. எனவே இந்த விடயத்தை அறிந்து கொண்டு செயற்படுவது மிக முக்கியமான விடயம். ரமலானிலே நீங்கள் இதனை ஒரு திட்டமாக ஸ்ட்ரிக்டாக பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் உங்கள் உடல் எடை குறையும். சீனியை கூட 100% நீங்கள் ரிவர்ட் பண்ணி கொண்டு, பேலன்ஸ் பண்ணி கொண்டு உங்களோட உணவை கொண்டு போனால் சீனியால் வரக்கூடிய பல பாதிப்புகளிலிருந்து நீங்கள் தப்ப முடியும். இன்சுலின் போடாமல், குளிசை போடாமல் நீங்கள் உங்களை பாதுகாக்க முடியும். அன்புக்குரிய நேயர்களே, டேக் இட் சீரியஸ். இதை சீரியஸா எடுத்துக்கோங்க, சீரியஸா பாருங்க. ஹெல்தியா வாழ்றதுங்கிறது பெரும் அருள். ஹெல்த்தோட எதையும் கம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. எனவேதான் இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு உங்களுடைய ரமலானுடைய டயட் பிளானை நீங்கள் வகுத்து கொள்ள முடியும். எனவே பலர் சொல்லுகின்ற பிரச்சனை நான் குறிப்பிட்டது போல, அப்படி புரோட்டீனையும் சாப்பிட்டா பசிக்குமே, என்ன செய்யறங்கிறது. எனவே பசியை கண்ட்ரோல் பண்ணுகிற அந்த சட்டையட்ரி இண்டெக்ஸ் என்று நான் குறிப்பிட்டேன். அதை கூட்டுவதற்கான வயிற்றில எப்பொழுதும் அந்த உணவு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்கை கொண்டு வருவதாக இருந்தால் அதை கொண்டு வரும் புரோட்டீன். அடுத்தது நார்ச்சத்து, அது ஒரு கார்போஹைட்ரேட் தான், ஆனால் நாட்பொருள் உள்ளது. உங்களுக்கு தெரியும், நாட்பொருட்கள் எல்லா வகையான தானியங்களில் இருக்கிறது. பிரவுன் ரைஸ் என்று சொல்லுவோம், அதாவது தீட்டாத அரிசியிலே அந்த வெளிப்பகுதியிலே இருக்கிறது. அதுபோல எல்லா வகையான கீரை வகைகள், மரக்கறி வகைகள், அடுத்தது சலட் வகைகள், எல்லாவற்றிலும் இது இருக்கிறது. எனவே அதோடு ஃபேட், கொழுப்பும் உடனடியாக சமிபாடு அடையாது. அது போல புரோட்டீன். இந்த 3 அளவை உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்டால்
நீங்கள் உங்களுடைய பசித்தன்மையை குறைக்க முடியும், அளவையும் குறைக்க முடியும். அதுபோல அது நீண்ட நேரம் உங்களுடைய இரைப்பையில் இருப்பதால் நீங்கள் அதனால் ஆரோக்கியமாக உணர்வீர்கள், உஷாராக உணர்வீர்கள். இதற்குத்தான் ஒரு காலை உணவாக ஒரு 5 முட்டையை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வேறு ஒன்றும் எடுக்காமல். உங்களுக்கு பின்னரம் 5-6 மணி ஆகும் வரை பசியும் இருக்காது, ஒரு தெம்பாகவும் இருக்கும். எப்பொழுது கார்போஹைட்ரேட்டை அதிகமாக உண்கிறீர்களோ அதனை வேகமாக சமிபாடு அடைவதால் வேகமாக இரத்தமெல்லாம் இரைப்பையை குடலை நோக்கி ஓடுகிற பொழுதும் மூளைக்கு செல்கிற இரத்தம் குறைவுள்ள ஒரு மயக்கம் வரும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு என்று சொல்வது. அதிகமாக உண்ணும் போது இரத்தம் எல்லாம் அங்கே ஓட மூளை ஆட்டோமேட்டிக்காக ஒரு மயக்கத்தை உருவாக்கும், இன்சுலின் சுரக்கும். எனவே இந்த இன்சுலின் சுரந்து ரெசிஸ்டன்ட் அளவை அடைகிற பொழுது இன்சுலினை கொடுத்தாலும் சரி அல்லது மாத்திரைகளை கொடுத்தாலும் சரி என்ன செய்யும், எங்களுடைய கலங்களுக்குரிய தேவையான ஏனைய நியூட்ரிஷன்களும் கிடைக்காது, விட்டமின் கிடைக்காது, மினரல்ஸ் கிடைக்காது. இதனால் அவை என்ன செய்யும், இறக்க தொடங்கிவிடும், அதனுடைய சக்தி இழந்து போகும், எங்களுடைய ஆண்மை குறைபாடு ஏனைய பல விடயங்கள் நடக்கும். அதுபோல இளம் வயதில் அதிகமாக உணவுண்டு உடல் பெருக்கின்ற பொழுது கர்ப்பப்பை கோளாறுகள், பிள்ளை பெறாத தன்மை, ஆண் பிள்ளைகளுக்கு ஆண்மை குறைவு போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இவற்றையெல்லாம் நாங்கள் இன்னும் காணொளிகளிலே விளவாரியாக பேச முடியும். எனவே அன்புக்குரிய சோர்களே, உங்களுக்கு ஒரு முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டிய விடயமாக இருந்தால், இந்த ரமலானிலே நீங்கள் ஒரு ஷெடியூலை போட்டுக்கொள்ளுங்கள். மிக வேகமாக நான் சொல்வது இன்னும் சிலருக்கு ஆத்திரம் வரக்கூடும். கஞ்சி மிக வேகமாக சமைக்கும். நீங்கள் 2 கோப்பை கஞ்சியை அடித்து விட்டு இசாத்தூள் விட்டு வரும்போது திருப்பி பசிக்கும், திருப்பி ஒரு ஃபுல் பேக் சாப்பாடு, அதன் பிறகு சாகருக்கு தயிர், இங்க வரையும் உணவு எல்லாம் அடுத்தீர்கள் என்றால் நீங்கள் நினைக்கின்ற எந்த ஆரோக்கியத்தின் பயனும் கிடைக்காது. நோன்பு முடிய நீங்கள் வைத்தியசாலைகளுக்கு வந்து பாருங்கள். டயபெட்டிக், பிரஷர் கூடிய, ஸ்ட்ரோக் வந்த, ஹார்ட் அட்டாக் வந்த நோயாளிகள் அப்படி சடனாக அதிகரித்து காணப்படுவதை பார்ப்பீர்கள். எனவே ஆரோக்கியம் என்பது நமக்கானது மட்டுமல்ல, நமது குடும்பத்துக்கானது, நமது சமூகத்துக்கானது, நமது வாழ்க்கைக்கானது. எனவே ஆரோக்கியத்தை பேணுவதற்காக உணவை மிக சிறப்பாக கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீர்களாக இருந்தால் சுமார் 15 கிலோ வரையும் உங்களுடைய எடையை குறைக்க முடியும். பசி இல்லாமல் மிக உஷாராக, மிக ஆக்டிவாக உங்களுடைய இபாதத்துகளை செய்ய முடியும், உங்களுடைய அலுவலகங்களில் வேலை செய்ய முடியும், உங்களுடைய தொழிலை செய்ய முடியும். அதற்கான உங்களுக்கான ஷெடியூலை நாங்கள் எங்களுடைய இந்த காணொலியின் கீழே உள்ள விடயத்தில் நீங்க எஸ் என்று அனுப்பினீர்கள் என்றால், உங்களுடைய உடல் எடையை போட்டு அனுப்பினீர்கள்னா அதுக்கான ஷெடியூலை உங்களுக்கு நாங்கள் இலவசமாக எங்களுடைய ஃபிட்னஸ் டைம் சார்பாக அனுப்பி வைக்க இருக்கிறோம். அதை நீங்கள் உங்கள் ரமலானில் பாதித்துக் கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். அதுபோல இந்த உணவு பழக்க வழக்கங்கள் நோன்பு திறக்கிற பொழுது நீங்கள் இதில் நான் சிம்பிளாக சொல்வதா இருந்தால் ஒரு 1 அல்லது 2, 3 பேரிச்சம்பழங்களை தண்ணியையும் எடுத்து விட்டு ஒரு 15 நிமிடம் தொழுது விட்டு இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஹெவியான உணவுகளை எடுக்காமல் விட்டீர்கள் என்றால், நான் அடிக்கடி சொல்லுங்க, ஒட்டோஃபேகி அந்த ஓஷிமோ என்கின்ற ஜப்பானிய விஞ்ஞானி சொன்னது போல எங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய எல்லா விஷங்களை அகற்றுவதற்கான மிகப்பெரிய ஒரு நோய் நிவாரணி தான் நோன்பு என்று சொல்கிறார் அவர். பட்டினி இருப்பது, ஃபாஸ்டிங், லோவர் ஆக 14 மணித்தியாலம், 24 மணித்தியாலம், 14 - 16 மணித்தியாலம், 24 மணித்தியாலம், அடுத்தது 72 மணித்தியாலம் ஃபாஸ்டிங்கை பற்றி அவர் பேசி நோபல் பரிசு எடுத்திருக்கிறார். எங்களுடைய கேன்சர் செல்களை கூட அழித்து விடும். கேன்சர் செல்கள் என்பது ஒரு களமா இருக்கிறது. என்கிற விரல் இவடத்தை நின்றுட்டு அதுக்குரிய கட்டளை அதுக்குள்ள ஜீன்ல இருக்குது. இது இப்படியே வளர்ந்துட்டு போனா அப்ப அந்த செல்லுக்குள்ள இருந்த ஜீனுக்கு சொல்லப்பட்ட செய்தி மாற்றப்பட்டிருக்கு, என்ன செய்ய மோடிஃபிகேஷன் நடந்திருக்கு, அதால அது வளருது. அதான் நாங்க புற்றுநோய்னு சொல்லுவோம். அது இரைப்பையில நடக்கலாம். இப்ப இதெல்லாம் ரஃப்பான தோல்கள், ஆனா சென்சிட்டிவான இரைப்பைக்குள்ள நடக்கலாம், எங்களுடைய கற்பப்பைக்குள்ள நடக்கலாம், எங்களுடைய மார்பகங்கள்ல நடக்கலாம். இப்படி இந்த மோடிஃபிகேஷன் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த கேன்சர் செல்லுகள்ல உருவாகிற அந்த டெப்ரிஸ் விஷங்களை போய் சேராம இருக்கிறத விழுங்கி அழிக்கிற மெத்தடை தான் அவர் ஓட்டோஃபேகி என்று சொல்கிறார். இதுக்கு ஆக்சிஜன், அதிக சுவாசம், சரியான சுவாசமும் அடுத்தது இந்த ஃபாஸ்டிங்கும் கேன்சரை கூட நிறுத்தும் என்று சொல்வதோடு அவர் சொல்கிறார் கேன்சரை சுகப்படுத்தும் என்றும் அவர் சொல்கிறார். எனவேதான் இந்த ஓட்டோஃபேகியை நாங்கள் எங்கள் உடலிலே ஆக்டிவேட் பண்ணுவதாக இருந்தால்
ஆக குறைந்தது 16 மணித்தியாலம் ஃபாஸ்டிங் இஸ் எ பெஸ்ட் சாய்ஸ். அப்படி என்றால் இந்த ரம்லான் மாதம் எங்களுடைய பல நோய்களுக்கான நிவாரணியாக மாறும். குர்ஆனே இது உங்களுக்கு நிவாரணமாக அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்கிறது. எனவேதான் நீங்கள் இந்த நோன்பை திறந்தவுடன், நாங்கள் சாதாரணமாக 6 காலை 5:30 பின்னரம் 6:30 13 மணித்தியாலங்கள் நோன்பை திறந்தவுடன் ஒரு பேரிச்சம்பளம் தண்ணியை குடித்து விட்டு இசாவுடைய நேரம் வரை அல்லது 8-8:30 மணி வரை காத்திருந்தால் மற்ற உணவுகளை உண்ண முடியும். அதிக அளவான கஞ்சியை நீங்கள் சுவைப்பது நன்றாக இருக்காது. என்றால் உடனடியாக செமித்து விடும், கலோரியை கூட்டிவிடும், உங்கள் உடல் எடை குறையாது. அதன் பிறகு நீங்கள் இரவு சாப்பாடு என்று எடுத்தீர்கள் என்றால், சகருக்கம் எடுத்தீர்கள் என்றால், இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த அந்த ஆரோக்கியத்தை வழங்காது. எனவே நாங்கள் ஒரு ஷிஃப்டை செய்வோம், ஒரு பேரடைம் ஷிஃப்டை செய்வோம். கார்போஹைட்ரேட்டுகளை குறைப்போம். கார்போஹைட்ரேட்டுகளை நீங்கள் சமோசா எடுப்பதாக இருந்தால் பிரச்சனை இல்லை, 1, 2, 3 எடுத்தா கூட அதோடு சேர்த்து நீங்கள் பழுதாவையும் அதோடு சேர்த்து கஞ்சையும் எடுத்தால் சப்ஜெக்ட் அவுட். என்ன இருக்கணும்? அப்படி எடுக்கிறதா நீங்க இந்த மீன் எடுக்கலாம். பொரித்ததை விட பேக் பண்ணியது அல்லது அவித்த அல்லது கறியாக சமைக்கப்பட்ட புரோட்டீனை கூடுதலாக முட்டை, மீன், இறைச்சி வகைகள், குறிப்பாக கோழி இறைச்சிகள், அதுபோல கோழியின் பார்ட்ஸ்கள், அதுபோல மற்ற தானியங்கள், காஃபி, ப்ரௌன் காஃபி, கடலை, அதுபோல நட்ஸ் வகைகள், இதையெல்லாம் நீங்கள் ஒரு கம்பினேஷனாக எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு இது மிக ஆரோக்கியமா இருக்கு. உதாரணமாக நோன்பு திறந்ததன் பின்னால் ஒரு 3 பேரிச்சம்பழம், கொஞ்சம் தண்ணி, இசாவுக்கு பின்னால் ஒரு கப் ஒரு ப்ரௌன் காஃபி, நிறைய இலைகளை வெட்டி போட்டு சலாடுகளை வெட்டி போட்டு அதில் கொஞ்சம் ஒலிவ் ஆயிலை விட்டு அதோடு சேர்ந்து ஒரு கப் யோகட் நீங்கள் எடுத்தால் வயிறு ஃபுல். அதன் பிறகு சகர் வரையும் பசிக்காது. சகர் நேரத்தில் கூட கட்டாயம் உணவு உண்ண நீங்கள் விரும்பினால் இதே போல தயிர் யோகட்டோடு சேர்த்து நீங்கள் முட்டை, மீன், இறைச்சி இதுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் சோத்தை மிக அதிகமாக குறைத்து, சோறை தொடாட்டியும் பரவாயில்ல, நாங்கள் அப்படி விட்டோம்னு சொன்னா எங்களுடைய ஒரு கிழமை 2 கிழமை போகின்ற பொழுது ஆரோக்கியம், அந்த வரக்கூடிய ஆக்டிவ், அந்த உஷார், அந்த நோவு எல்லாம் குறைந்து போகும். நீங்கள் அந்த புட்டிப்பாலை தவிர்த்து இயற்கையான பால் பானங்கள், தயிர், யோகட், அதுபோல நெய் வகைகள் எல்லாம் விலை கூட. பிச்சைக்கார நாட்டில் பிறந்துட்டோம், கஷ்டம் இருந்தாலும் செய்யக்கூடியவங்களாவது இதை செஞ்சு பாருங்க. இந்த புரோட்டீன் உணவுகளை அதிகரிக்க வச்சு எவ்வளவு போய் செலவழிக்கணும் யோசிச்சு பாருங்க. ஒரு டொய்லெட் கட்ட 15 லட்சம் போகுது, ஒரு உடுப்படுக்கு 25,000 செலவழிக்கிறோம். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாங்க செலவழிக்கிறோம். ஏன்? எங்களுக்காக நாங்க செலவழிக்க கூடாது. எனவே அதிலே கஞ்சத்தனம் பாராமல் பேரிச்சம்பளம் மிக கார்போஹைட்ரேட், எனர்ஜி கூடின உணவு, அதோடு சேர்த்து நீர், அதிலும் குறிப்பாக கூலான பானங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது இறைப்பையிலே உள்ள இரத்த குழாய்களை சுருங்க வைப்பதால் சமிபாட்டை குறைக்கிறது. அதோடு சேர்த்து நீங்கள் எண்ணெய் பதார்த்தங்களை சொல்வது மைசெல்ஸ் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன போல் மாதிரி உருவாக்குகிறது. நீங்கள் ஒரு கூழ் தண்ணிக்குள்ள ஒரு சொட்டு எண்ணெயை ஊற்றி பாருங்க, இப்படி போல் போலா தெரியும். அதுதான் அந்த மைசெல்ஸ் ஃபார்மேஷன்ஸ். அது சமிபாட்டை குழப்பும். எனவே முடிஞ்ச அளவுக்கு இளம் சூட்டிலே அல்லது நோமலான தண்ணியை நீங்கள் குடித்து, அதுபோல இந்த அதிக அளவு தண்ணியையும் உணவோடு சேர்த்தால் இந்த டைஜஷனுடைய வேகத்தை குறைக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணியை அருந்தி விட்டு நீங்கள் இந்த உணவை ஷெடியூல் பண்ணுவதாக இருந்தால் உங்களுக்கு மிக பாரிய பலன் கிடைக்கும். எனவே இந்த காணொளி நீண்டு செல்வதன் காரணமாக நான் இதோடு முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தனிப்பட்ட சின்ன சின்ன காணொளிகளாக எங்களால் முடிந்தால், அல்லாஹ் தஆலா நாடினால், நேரம் கிடைத்தால் இந்த மாதத்துக்குள் என்னுடைய காணொளிகள் உங்களை வந்தடையும். எனவே இதிலே சாராம்சமாக சொல்வதாயிருந்தால், நோன்பை ஆரோக்கியத்துக்கான நோன்பாக பயன்படுத்த உறுதி பூணுங்கள். இந்த நோன்பிலே சாப்பிடக்கூடிய உணவை அளவை குறைங்கள் என்று சொல்லவில்லை, அந்த பேட்டர்னை மாற்றுங்கள். சமிபாடு அடைய சுணங்கக்கூடிய உணவுகளை அதிகமாக அடித்து, பொலிஸ்டான ரைஸ், கோதுமை மா, அதிகமான சீனி, எண்ணெய் இவற்றை முற்றாக தவிர்க்க பாருங்கள். ஃபலுதா, ஃப்ரூட் ஜூஸ் எது எடுத்தாலும் சீனி பானி, டீ என்றாலும் சீனி பானி, அது ஏன் நமது சமூகத்திலே பரவி இருக்கிறதுன்னு சொல்ல தெரியாது. சீனியை நீங்கள் எவ்வளவு தவிர்க்கிறீர்களோ அவ்வளவுக்கு ஆரோக்கியமாக வாழ்வீர்கள். கேன்சர் செல்ஸ் ஈட் சுகர் என்று ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. கேன்சர் செல்லுக்குரிய உணவு சுகர். அது வளருவதற்கு சீனி தான் அதிக உணவாக பயன்படுகிறது என்று ஒரு ஆர்டிக்கலை வாசித்தேன் அண்மையிலே. எனவே நீங்கள் தவிர்க்க வேண்டியது சுகர்,
கோதுமைமா, ரிஃபைன்ட் ஆயில் எண்ணெய் வகைகள், தேங்காய் எண்ணெய் நல்லம். இப்பொழுது வெளிநாடுகளிலே இந்த நாங்கள் குடிக்கிற மாட்டுப்பாலை விட்டு தேங்காய் பாலை குடிக்கிற காலை உணவாக டீக்கு பதிலாக குடிக்கிற ஒரு கல்ச்சர் கூட உருவாகி வருகிறது. தேங்காய் சிறந்தது. முடிந்தால் தேங்காய் பால் பண்ணும்போது அந்த நார்பொருளோடு சேர்ந்து மொத்தமாக அரைத்து பயன்படுத்தினால் இன்னும் அந்த நார்த்தன்மை நீங்கள் செமிபாட்டை குறைத்து குடல் புண்களை ஆற்றக்கூடிய தன்மை உள்ளது. எனவே குறிப்பான இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு உணவை குறைத்தல், உணவின் அமைப்பை மாற்றுதல், 16 மணித்தியாலம் நோன்பை முடிந்த அளவு நீட்ட பார்த்தல், அதுபோல ஸ்வீட்டை குறைத்தல், அதுபோல எந்நேரமும் சாப்பிட்டு கொண்டுவதை குறைத்து கொஞ்சம் 2 நேரம் மட்டும் உணவை எடுப்பது, இந்நேரமும் வயிற்றை அசை போடுவதை, வாய் அசை போடுவதை குறைத்து அந்த இன்சுலினை சர்ஜிலே வைத்துக் கொள்ளாமல் பாதுகாப்பதை வைத்துக் கொண்டால் உங்களுடைய டயபெட்டிக்கிலும் இருந்து நீங்கள் மீள முடியும். உங்களுடைய கொலஸ்ட்ராலில் இருந்து நீங்கள் மீள முடியும். உங்களுடைய இந்த டயர்ட்னஸ், மூட்டு நோவுது, கால் நோவுது, குதி நோவுது, அங்க நோவுது, இங்க நோவுது, மாச்சல் அரைக்குங்கிறதுல இருந்து நீங்க தப்பலாம். இந்த ரமலான் ஆன்மீகத்தை வளர்ப்பதோடு ஆரோக்கியத்தை வளர்ப்பதாக உங்களுக்கு அமையும். அப்படி அமைய வேண்டும். நாங்கள் கேட்ட விடயங்களை செயற்படுத்த முயற்சிப்போம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இதில் ஒரு விடயம், நான் சொல்லக்கூடிய விடயங்களை முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இதனை பார்க்கக்கூடிய ஏனைய சகோதரர்களும் பின்பற்றி ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் அயலம் ரிஃபாஸ்.